அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமாக. முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள் என்ற தொடரில் இன்று நான் பார்க்க இருப்பது ராபியத்து பஷ்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராபியத்து பஷ்ரியா அவர்கள் ஈராக் நாட்டில் பஸ்ரா நகரிலே பிறந்தார்கள். இன்னும் இவர்கள் ஒரு ஏழை முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்தார்கள். இஸ்மாயில் என்பவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இஸ்மாயில் இறைநேசம் நிறைந்தவர். ஆனால் அவர் மிகவும் ஏழை. நற்குடியில் பிறந்து மங்கையை மணந்து இல்லறம் நடத்தி வந்தார். அதில் 4வதாக பிறந்தவர் தான் ராபியத்து பஷ்ரியா அம்மையார். குடும்பத்தில் அதுதான் 4வது குழந்தை. ஆகையால் அவர்களுக்கு ராபியா என்று பெயரிடப்பட்டது. சாப்பிடுவதற்கு உணவும் அணிவதற்கு ஆடையும் இல்லாத அளவிற்கு அவரது வீட்டில் வறுமை. இன்னும் பிறந்த குழந்தை உடலை மறைப்பதற்கு, அது குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு துணி கூட இல்லை. இரவில் இருட்டை நீக்க ஒரு விளக்கும் இல்லை. குழந்தையின் தொப்பிலி தடவ எண்ணெயும் இல்லை. சில ஆண்டுகள் கழிந்தன. ராபியாவின் தானியும் தந்தையும் இறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பஸ்ரா நகரத்தில் கடும் பஞ்சமாக இருந்தது. அனாதை குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திசையிலும் இருந்தது. ராபியா என்ற குழந்தை பஸ்ரா நகரை விட்டு வெளியேறியது. போகும் வழியில் ராபியாவை ஒரு மனிதர் பிடித்தான். ராபியா அவர்கள் அடிமையாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டது. ராபியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ் ஒருவனே நம்பியிருந்தார்கள். தமது கடமைகளை உணர்ந்து கடுமையாக வேலை செய்து வந்தார்கள். ராபியா அவர்கள் பொறுமையுடனும் திறமையுடனும் எஜமானனின் மனதை அறிந்து வேலை செய்து வந்தார்கள். அனாதை குழந்தையான ராபியா அம்மையார் அவர்கள் சில காலம் அடிமையாக கழித்தார்கள். நடு இரவில் ராபியா அம்மையார் அவர்கள் எழுந்திருப்பார்கள். பகலெல்லாம் வேலை செய்த களிப்போடு இருப்பார்கள். உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் அவர்களுக்கு வலியை கொடுக்கும். ஆனால் அந்த நேரம் என்பது மனிதர்களெல்லாம் தூங்கும் நேரம். ராபியா அம்மையார் அவர்கள் தனியாக இருந்து இறைவனை வணங்குவார்கள். என் இறைவனே, இந்த நேரத்தில் உன்னிடம் கையேந்துபவர்களுக்கெல்லாம் நீ பதில் தருவானாக இருக்கிறாயே, என்னை புரிந்து கொள் ரப்பே என்று கேட்பார்கள். தினந்தோறும் இது நடந்து வந்தது. ஒரு நாள் எஜமானன் இந்த விஷயத்தை பார்த்து விட்டார். அந்த சமயம் மற்றொரு காட்சியையும் எஜமானர் பார்த்தார். ராபியா அம்மையார் அவர்களின் தலைக்கு மேல் திடீரென்று ஒரு அற்புத தீபம் ஒளி வீசியது. எஜமானர் நினைத்தார், இவ்வளவு பரிசுத்தமான பெண்ணை நான் சாதாரணமான அடிமையாக தானே மதித்தேன். இந்த பெண்ணுக்கு மரியாதை செய்ய தவறிவிட்டேனே என்று மிகவும் மனம் உடைந்தார். பிறகு அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அமைதியாக வந்து படுத்து விட்டார். மறுநாள் ராபியா அம்மையார் அவரை அழைத்தார். நேற்று வரை நான் உங்களை அறியவில்லை. நேற்று ஒரு காட்சியை பார்த்ததும் என் மனம் மாறிவிட்டது. உங்களை போன்ற ஒரு உயர்ந்த பெண்ணை பணிமகளாக வைத்து கொள்ள ஆகாத காரியமாகும். நான் உங்களை விடுதலை செய்துவிட்டேன். இனி நீங்கள் உங்களின் விருப்பப்படி எங்கே வேண்டுமானாலும் சென்று கொள்ளுங்கள். ஆனால் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களது வீட்டிலே தங்கினால் அது பெரிய பாக்கியம். இன்னும் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வீட்டிலே இருக்க துளி கூட விருப்பமில்லை. உடனே அவர்கள் சென்று விட்டார்கள். விடுதலை கிடைத்த பிறகு அங்கிருந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தோழமையிலும் பணியிலும் காலத்தை கழித்தார்கள். அந்த அம்மையார் ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் நஃபீல் தொழுவார்கள். இரவெல்லாம் தொழுவார்கள். பகலெல்லாம் நோன்பு வைப்பார்கள். இந்த நிலையில் ராபியா அம்மையார் அவர்கள் அடிக்கடி கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த ஒரு மனிதர், அம்மா உங்களுடன் நல்லா இருக்குதா? வியாதி இருப்பதா தெரியலையே, அப்போ ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க, பெருமூச்சு விடுறீங்க என கேட்டார். அதற்கு ராபியா அம்மையார் அவர்கள், உனக்கு என்ன தெரியும்? மருத்துவர்களால் நீக்க முடியாத ஒரு நோய் எனக்கு இருக்குது. இதற்கான மருந்து அல்லாஹ்விடம்தான் இருக்குது. ராபியா அம்மையார் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து பலர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் அந்த அம்மையாரை பார்த்து, நீங்கள் திருமணம் செய்து கொள்வது நல்ல என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், தனக்கென தனி ஜீவனும் தனி வாழ்க்கையும் வைத்திருப்போருக்கு திருமணம் வேண்டும். ஆனால் நானோ என் மீது ஆதிக்கம் இல்லாதவள். என் பிரியப்படி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அல்லாஹ்வின் அடிமை. என்னை பற்றி ஏதாவது கேட்க வேண்டுமானால் அல்லாஹ்விடமே கேள்.
ஒரு நாள் இரவில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நண்பர்களுடன் ராபியாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது இருட்டாக இருந்தது. அப்பொழுது அந்த அம்மையார் தன் விரலில் ஊதினார்கள். உடனே விரலில் பிரகாசம் உண்டாகிவிட்டது. மறுநாள் காலை வரை விளக்குக்கு பதிலாக அந்த விரல் ஒளி கொடுத்தது. ராபியா அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலேயே ஒரு கோப்பை இருந்தது. அதிலே தான் தண்ணீர் எடுத்து குடிப்பார்கள். ஒரு பழைய பாயும் இருந்தது. ஒரு செங்கலும் இருந்தது. அந்த செங்கலை தனது தலையணையாக உபயோகிப்பார்கள். இந்த நிலையை பார்த்து நண்பர்கள் கவலை அடைந்தார்கள். இதைவிட அதிகமாக ராபியா அம்மையார் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் இந்த பெண்மணியைப் போல் பலவித கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த உலகிற்கு அனைத்திலும் முன்மாதிரி பெண்ணாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.